ஆக தேர்தல் அறிக்கை, ஏகப்பட்ட தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி கூட இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையுடைய தயாரிப்பிலே அவர்கள் தலைவராக இருக்கிறார். அவரே இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இனிமேல் எங்களால் எந்த கவர்ச்சி திட்டங்களும் கொண்டு வர முடியாது, எல்லா திட்டங்களையும் போனதோட பேசி முடித்து விட்டோம், புதிதாக பேசுவதற்கு ஒன்று இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார். இங்கே பொது கழிவு சுத்திகரிப்பு நிலையம் CETP கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் எதுவுமே இந்த பகுதியை கொண்டு வரவில்லை. வனவிலங்கு பாதிப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காப்பீடு செய்வோம், விவசாய பயிர்களை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் ஒன்று செய்யவில்லை. இந்த பகுதியில் ஒரு தோல் பூங்கா கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. ஜவுளித்துறையை மேம்படுத்த ஜவுளி ஆணையம் அமைப்போம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. நெசவாளர்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயை கூட்டி கொடுப்போம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. நெசவாளருக்கு வாங்குற கடன் வட்டி 12% 8% குறைப்போம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. இந்த பகுதியிலே விவசாயம் அதிகமாக இருக்கிறது, வாழை தென்னை அதிகமாக இருக்கிறது. வாழை பழம் வாழை மரங்களுக்கு ஆதரவு விலை பெற்று தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் தரவில்லை. தென்னை மரத்தில் தேங்காயை வைத்து தேங்காய் எண்ணெய் தயாரித்து எல்லா ரேஷன் கடையிலும் தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் அவர்கள் தந்த வரலாறு இல்லை. இனி எப்பொழுது வர செய்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை. நமது கருப்பண்ணன் சொன்னதை போல இன்னும் நாட்கள் எண்ணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரைக்கு ஆதரவுகளை தருவோம் என்று சொன்னார்கள், புவியியல் குறியீடு தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையும் தரவில்லை. அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்களும் சேர்ந்து சொன்னார்கள் பவானி சமகாலத்திற்கு. ஆனால் இவர்கள் சொல்லாதையெல்லாம் மத்திய அரசு செய்திருக்கிறது, மோடி அரசு செய்திருக்கிறது. பவானி சமகாலத்திற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு பெற்று தந்திருக்கிறது. 2019 மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்தது மோடிஜி அவர்கள். நம் தேசிய மஞ்சள் வாரியம் அமைத்து கொடுத்திருக்கிறோம். 1 லட்சத்திற்கு மேலாக 1,04,000 பேருக்கு விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6000 வீதம் 294 கோடி ரூபாய் இந்த மாவட்டத்தில் மட்டும் கொடுத்திருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 1,04,000 பேருக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் வீதம் 294 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். நெல்லு மக்காச்சோளம் நெல்லக்கடலைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டாலுக்கு 60% உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். எள்ளுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 4600 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறது ஆதரவு விலை. கொப்பரை தேங்காய்க்கு 106% உயர்த்தி கொடுத்திருக்கிறோம் மத்திய அரசு, மோடி அவருடைய அரசு. பந்து கொப்பரைக்கு 113% உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். 2000 பேருக்கு பயிர் பாதுகாப்பு செய்து கொடுத்திருக்கிறோம். 2000 பேருக்கு இன்சூரன்ஸ் பாதுகாப்பு அளித்திருக்கிறோம். கோழி பண்ணை திட்டத்தை ஏற்றுமதி செய்வதற்கு தமிழ்நாட்டில் 10 மண்டலங்கள் எடுக்கப்பட்டு அதில் ஈரோடு மண்டலத்தை ஒரு மண்டலமாக தேர்வு செய்திருக்கிறது மோடியுடைய அரசு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நெசவாளருக்கு நீங்க பேங்க்ல போய் கடன் வாங்கினா 6% வட்டி மத்திய அரசு கொடுக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் எதுவுமே செய்யல அப்படிங்கிறார். இவ்வளவு நமது மாவட்டத்தில் செய்து கொடுத்திருக்கிறோம். 54 திட்டங்கள். ஸ்மார்ட் சிட்டி 1300 கோடி ரூபாய்க்கு இப்பொழுது எஸ்டிமேட் போடப்படுகிறது. ரயில்வே மேம்பாட்டிற்கு ஏற்கனவே நிறைய திட்டங்களை தந்திருக்கிறது. தமிழகத்திற்கு மட்டும் 12 வந்தே பாரத் ரயில்கள். தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி, திருச்சி விமான நிலையம் 650 கோடி கொடுத்தது மத்திய அரசு, செஞ்சு கொடுத்தது மத்திய